கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்க வைக்கின்றோம். முதலில் பொது பலனை பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானத்தில் மிக மிக சிறப்பாக இருப்பதும், லாபாதிபதியான சந்திரன் 9இல் உச்சமாக திங்களன்று இருப்பதும், அதன் பிறகு உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வருவது, 11ஆம் இடத்துக்கு வருவது என்று பார்க்கின்ற பொழுது மிதுனத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கின்ற பொழுது சந்திரன் புதன் பரிவர்த்தனை, அதன் பிறகு உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு தன் சொந்த வீடான கடகத்துக்கு வந்து ஆட்சி பெறுகின்ற பொழுது லாபாதிபதியும் மற்றும் உங்களுடைய ராசியாதிபதியான புதனும் சேர்க்க என்று சந்திரனும் இது வாரம் அமாவாசையாக இருந்தாலும் 10இல் சந்திரன் வருவதே யோகம். அந்த இடத்தில் ஏற்கனவே குரு இருக்கின்றார். ஆகையால் அமாவாசையாக இருந்தாலும் குருவும் சந்திரனும் சேர்க்க பெறுகின்ற குரு சந்திர யோகம் யோகத்தை தரும். அமாவாசை நாளில் எந்த ஒரு புதிய முயற்சியிலும் எடுங்கள். வருகின்ற மாதங்கள் மட்டும் எல்லா விதத்திலும் அமாவாசையில் எப்பொழுதும் நல்ல விஷயம் தோங்குவது யோகம் என்றால் இப்பொழுது உங்களுக்கு அது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் இந்த அமாவாசையில். ஆகையால் ஆணி அமாவாசை உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. சூரியனோடு சந்திரன் சேருவதுதான் அமாவாசை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பகை கொண்ட 3-8க்குரிய செவ்வாய் வரையத்தில் இருப்பதும் விபரீத ராஜயோகம். 7இல் சனி இருந்தாலும் 6இல் ராகு இருப்பதனால் கோச்சார வேதி அடிப்பில் சனியால் கண்டக சனியால் பாதிப்பில்லை. ஆனால் 6இல் இருக்கின்ற ராகு உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. அவர் 8இலிருந்து தன் சொந்த வீடான 2ஆம் இடத்தை பார்ப்பதும் 29 ஜூன் அன்று அவர் ஞாயிறன்று உங்களுக்கு 9க்கு வந்து அவர் ஆட்சி பெறுவதென்ற சுக்கிரனும் சாதகமாக இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை கன்னி ராசி சகோதர சகோதரர்களுக்கு. ஆகையால் இந்த வாரம் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் மகாலட்சுமியின் அருளை பெறுவீர்கள். காரியத்தில் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். வெற்றிகளையும் பெறுகின்ற தைரியலட்சுமியின் அருளையும் பெறுவீர்கள். எனவே வீரலட்சுமி அருளை மட்டுமல்லாமல் மகாலட்சுமியுடைய தனலட்சுமியின் அருளை பெறுவதால் லட்சுமி யோகம் இந்த வாரம் இருக்கின்றது. தொழில் வியாபார பொருளாதார முன்னேற்றம், உத்தியோகத்தில் உயர்வுகள், உரணத்தில் நல்ல ஆரோக்கியம். காரணம் 6இல் ராகு இருந்தாலே உடனத்தில் நல்ல ஆரோக்கியம். மேலும் குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவதில் இருக்கின்ற சிறப்பு என்று இந்த வாரம் கன்னி ராசியில் இருக்கின்ற அனைத்து விதத்திலும் சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயர்வதனால உங்களுடைய எண்ணங்களிலும் உற்சாகம் சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய காரிய வெற்றிகளும் இந்த வாரத்தில் இருப்பது. எந்த காரியமும் எடுக்கின்ற முயற்சி தன்னம்பிக்கை இருப்பதனால் தைரியமாக முடிவுகளை எடுங்கள், முயற்சியுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உறுதியாக இருக்கின்றது. கன்னிராசி சகோதர சகோதரிக்கு துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் மிக மிக அற்புதமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறார் என்றாலும் குருவோடு ஒரு கிரகம் 10இல் சேர்க்கப்பட்டால் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 10ஆம் இடத்தில் குருவோடு சூரியன் இருக்கிறார். இந்த வாரத்தில் சந்திரன் வந்து சேர்க்கை பெறுவார் என்று உங்களுக்கு 10ஆம் இடம் மிகவும் பலம் பெறுகின்றது. 10க்குரியவர் யார்? உங்கள் ராசியாதிபதியான புதனே. அப்படி பார்க்கின்ற கன்னி ராசி இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக காண கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது. கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம்.